நாடே அதிரச் செய்யும் சம்பவம் வெளியானது. மொத்தமாக சிக்கிய அன்பில் மகேஷ், மொத்தமும் மாறியது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் சிதைந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. போதை கலாச்சாரம் பள்ளியினுள் புகுந்து விட்டது. மது அருந்திவிட்டு பள்ளிக்கு ஆசிரியர்கள் வர தொடங்கினார்கள். அடுத்து மாணவர்கள், தற்போது மாணவிகள் பள்ளியினுள் மது அருந்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர் போதை தலைக்கேறி வகுப்பறையில் விழுந்து கிடக்கிறார். மற்றொரு அரசு பள்ளியில் மதுபோதையில் வந்த ஆசிரியரை தட்டி கேட்ட தலைமை ஆசிரியரை அடிக்க பாய்கிறார் மதுபோதை ஆசிரியர். இது ஒரு புறம் என்றால், பாலியல் வன்கொடுமையிலும் ஆசிரியர்கள் சிக்கி வருவதுதான் திராவிட மாடலா என எதிர்க்கட்சிகள் கேள்விகளை கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என தெய்வத்திற்கு முதலாக ஆசிரியர்களை வைத்து மாணவர்கள் மதித்த காலம் போய் மதுபோதையில் அவர்களை அடித்து உதைக்கும் சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றன. இதற்கிடையில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தை மூடி மறைக்க ஆசிரியர் தரப்பிலிருந்து மாணவியின் உறவினர்களிடம் பணபேரம் பேசியதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆசிரியர்கள் எனப்படுபவர்கள் தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில் கடவுளுக்கும் கூடுதலான இடத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை நம்பித்தான் பெற்றோர் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர். ஆனால் வேலிகளே பயிர்களை மேய்வதைப் போல குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது மன்னிக்கவே முடியாத குற்றமாகும். இந்த சூழலில் பாலியல் தொல்லை தொடர்பாக மாணவி அவரது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஊர் முக்கிய பிரமுகர்களிடம் பேசி பிரச்சனையை தீர்க்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும், அதைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளாட்சி முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட சிலர் குடிப்பட்டியைச் சேர்ந்த துணை நடிகர் ஒருவரின் வீட்டில் கூடி கட்ட பஞ்சாயத்து பேசியதாக தகவல் வெளியானது. அப்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க ஆசிரியர் மணிவண்ணனிடம் 10 லட்சம் ரூபாய் வாங்கி கட்ட பஞ்சாயத்து கும்பல் அதில் 6 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகையை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதில் தொடர்புடைய ஒருவர் இந்த விவரங்களை பொதுவெளியில் தெரிவித்ததை தொடர்ந்துதான் மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை வெளியில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த தகவல் வெளியே கசிந்ததை அடுத்து சிஇஓ ஜோதி சந்திரா, மாவட்ட கல்வி அலுவலர் பெருமாள் ஆகியோர் குறிப்பிட்ட அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவியரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியரை நேற்று முன்தினம் இடமாற்றம் செய்து சிஇஓ ஜோதி சந்திரா உத்தரவிட்டார். அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசியதாக மகாவிஷ்ணுவை கைது செய்த அரசும், உடனடியாக அந்த பள்ளிக்கு வந்த அன்பில் மகேஷும் தற்போது எங்கே உள்ளனர்? வெறும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் மட்டும் போதுமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது.